Good evening, all. The question is, what if a country has not its own constitution, and what are the serious impacts because of this? ஒரு கண்ட்ரியில் கான்ஸ்டிடியூஷன்றது ஒரு அடிப்படையான விஷயம் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஸோ அதோட விளைவுகள்லாம் என்ன? It is a toughest question for you because you don't know much about the constitution. No problem, don't worry, I will explain. First of all, you should understand the two important things. One is, what is constitution, and why a country should have its own constitution. கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, ஏன் ஒரு கண்ட்ரிக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம்? A constitution is a set of rules that guides how a country or a state or a other political organization works. இந்தியாவில் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும், எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகணும், ஸோ அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் டிராஃப்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணி வச்சு இந்த புக்கோட இதுதான் அது, அந்த புக்கு தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த என்டையர் கண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். திரும்பவும் நான் கான்ஸ்டியூஷன் என்னென்று ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு. எ கான்ஸ்டியூஷன் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கைட்ஸ் ஹவ் எ கண்ட்ரி ஒர்க்ஸ். For clear understanding, I will take India as an example. Like India, எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் 3 இம்பார்ட்டண்ட்டான சிஸ்டம்ஸ் வந்து ஒர்க் ஆகும். 3 சிஸ்டம்ஸ்னு சொல்லலாம், 3 பில்லர்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 3 சிஸ்டம் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ்னா பார்லிமெண்ட் எடுத்துக்கோங்களேன். பார்லிமெண்ட் ஒரு பில்லர் வந்து பார்லிமெண்ட், இன்னொரு பில்லர் வந்து எக்ஸிக்யூட்டிவ், அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஹெடட் பை தி பிரசிடெண்ட். இன்னொன்று வந்து ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட். உங்களுக்கு ரொம்ப சொன்னால் அது கன்ஃபியூஸ் ஆகிடும், ஸோ அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ பார்லிமெண்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ்ஸு அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு, இன்னொன்று வந்து ஜுடிஷியரி அதாவது கோர்ட் சிஸ்டம். அதாவது டாப் மோஸ்ட் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு, அண்டர் விச் ஹை கோர்ட்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஹைரார்க்கியில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுதான் இந்த 3 பில்லர். ஸோ இந்த 3 பில்லர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுன்றத சொல்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன். நம்ம இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம ஹியூமன் பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹியூமன் பாடியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்சிஜனை வந்து காற்றை தான் சுவாசிக்கிறோம். பட் அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை எப்படி வந்து அந்த பிளட்டு வந்து எடுத்துக்குது, திரும்பவும் வந்து எப்படி திரும்பவும் ரிட்டர்னில் வந்து CO2 போகுது. ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்குது, CO2 போகுது. எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பட் ஆனால் எல்லாமே ஒரு சர்டன் ரூல்ஸ் படி தான் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நமக்கே தெரியாது எப்படி அது வந்து உள்ளே டைஜஸ்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ உள்ளே டைஜஸ்ட் ஆகுது. ஸோ எல்லாமே ஒரு ரூல்ஸ். டைஜஸ்ட் ஆகுது, வேஸ்ட் எல்லாம் வந்து எலிமினேட் ஆகுது. ஸோ அந்த டைஜஸ்ட் ஆனவுடனே அதில் இருக்கிற எனர்ஜியை மட்டும் எடுத்து இந்த உடம்பு வந்து பாடி பில்டப் ஆகுது. ஸோ நம்ம எல்லா ஆக்டிவிட்டி இன்க்ளூடிங் பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது, எல்லாமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் மீறி. ஸோ ஏதோ ஒரு ரூல்ஸ் படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதே சேம் தான் கான்ஸ்டியூஷனும். அதாவது ஒரு இப்படி தான் வந்து பிரசிடெண்ட் இருக்கணும், பிரசிடெண்ட்டோட பவர், பிரசிடெண்ட்னா யார், ஸோ அவருக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பிரைம் மினிஸ்டர்னா யார், ஸோ அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதே மாதிரி கவர்னரு, இதே மாதிரி தான் மினிஸ்டர்ஸு எல்லாமே. ஸோ இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன, முக்கியமாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ நம்மலாம் பேசுகிறோம், சிரிக்கிறோம், இது ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், ஸோ எல்லாமே இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து அதுவும் அந்த கான்ஸ்டியூஷனில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட். ஸோ இஃப் எனி டீவியேஷன் அப்படின்னா
ஸோ வந்து கோர்ட்டில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் படி நடக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டிவியில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் படி நடக்குது, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து மீறுறாங்க. ஸோ ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணுமே, அதாவது பார்லிமெண்ட்டு, இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸு, ஜுடிஷியரி. இந்த பார்லிமெண்ட்டில் என்ன நடக்கும்? எல்லா ரூல்ஸுமே, அதாவது இந்த கான்ஸ்டியூஷனில் செட்டப் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி லாலாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சட்டமும் வந்து க்ரியேட் பண்ணுறது இந்த பார்லிமெண்ட்டில் தான். அதாவது இந்த பார்லிமெண்ட்டில் என்ன சட்டம் க்ரியேட் பண்ணுறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட ஹெட்டு தான் வந்து பிரசிடெண்ட். அப்புறம் வந்து நம்ம ஜுடிஷியரி பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த மூணு பேருமே வந்து, இந்த 3 பில்லர்ஸும் வந்து ஒன்னோட எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஒன்னோட வந்து ஓவர் ரூல் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இந்த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது நான் பின்னாடி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனில் நிறையா ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் லா க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லா க்ரியேட் பண்ணுறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் அடுத்த பில்லரு. அப்புறம் வந்து இந்த ரூல்ஸில் எனி டீவியேஷன்ஸ் எதாவது இருக்குது, இவங்க இந்த கான்ஸ்டியூஷன் படி தான் இவங்க நடக்கிறாங்களா அப்படின்றத வாட்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜுடிஷியரி. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த 3 பில்லரும், இந்த 3 பில்லருமே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது இந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ இது இல்லைனா கவர்மெண்ட்டே ஃபங்க்ஷன் ஆகாது. நம்ம கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தோம், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம், சிம்பிளாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த 4 ஃபோட்டோ பாருங்கள். ஒன்று வந்து கரப்ஷன். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. ஸோ அதனால் கரப்ஷன். முக்கியமான விஷயம் வார். ஒரு வந்து இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனாக ஒரு ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்க பிரசிடென்ட் இப்படி தான் இருக்கும். பிரசிடென்ட் அப்படின்னா அவருக்கு ஒரு லிமிட் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அவருக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ பிரசிடெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ரூல் பண்ண முடியாது. பட் இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? திடீர்னு வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பிரசிடெண்ட் வந்து ஹெட் ஆஃப் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் தி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இந்தியன் ஆர்மிக்கே வந்து ஹெட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான். பட் அவருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். சடனாக வந்து இப்போ ஒரு சைனாவோ இல்லை வந்து யார் மேலேயோ நம்ம வார் வந்து பண்ணணும் அப்படின்னா கூட பிரசிடெண்ட் தான் சைன் பண்ணணும். பட் அதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் இல்லாமல் பிரசிடெண்ட் வந்து சைன் பண்ண முடியாது. ஸோ இதை மாதிரி வந்து நிறைய லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ கான்ஸ்டியூஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? திடீர்னு வந்து பிரசிடெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிப்பார் யாரை? பிரைம் மினிஸ்டரை. ஸோ பிரைம் மினிஸ்டரை வந்து ஜெயிலில் போடுறது, இல்லைனா அந்த நாட்டில் கலவரம் உண்டாகிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நிறைய பார்த்தோம்னா அப்படி தான் வார், நிறையா ஒரு சிவில் வார் மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஒரு டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி என்னாகும், டோட்டலாக கவர்மெண்ட்டை வந்து தூக்கி போட்டு இவங்க கவர்மெண்ட்டில் உட்காந்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து கரப்ஷன். இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா வந்து ஒரு நோ ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ வந்து யாரோ ஒரு சுப்ரீம் கமாண்டரோ இல்லை வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பீப்புளோட வெல்ஃபேர்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நாட்டோட வெல்த்தை வந்து சுரண்டுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அது வந்து அதனால் கரப்ஷன் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பீப்புளெலாம் ரொம்ப சஃபர் ஆவாங்க. இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்போ வேணாலும் ஃப்ரீயாக பேசலாம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் நம்ம வந்து யாரை பற்றி வேணாலும் பேசலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். ஸோ யாருக்குமே வந்து டிஸ்கிரிமினேட்டரின்ற ஒன்று கிடையாது. ஸோ இந்த கேஸ்ட் தான் இருக்கணும், அந்த கேஸ்ட் தான் இருக்கணும், இந்த ரிலீஜன் தான் இருக்கணும், ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்காது. ஸோ வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா. இன்னொன்று முதல்ல இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா யூனிக் கல்ச்சர். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் உண்டு. ஸோ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்ச்சர் உண்டு, தமிழ்நாட்டுக்கு ஒரு லாங்குவேஜ். கேரளானா கேரளாவுக்கு ஒரு கல்ச்சர், கேரளாவுக்கு ஒரு லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி தான் ராஜஸ்தான் சொல்லலாம், உத்தரப்பிரதேஷ், குஜராத். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது. ஒவ்வொரு ஈவன் வந்து
ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ கல்ச்சர், இவ்வளோ லாங்குவேஜ் உள்ள இவ்வளோ ஸ்டேட்டையும் வந்து ஒரு யூனிட்டியாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறதே இந்த கான்ஸ்டியூஷனால தான். ஸோ இது இல்லைன்னா என்ன ஆகும், தனித்தனியாக ஒவ்வொரு நாடாக பிரிஞ்சிரும். தமிழ்நாடுன்றது ஒரு நாடாக பிரிஞ்சிரும், ஆந்திரான்ற ஒரு நாடாக பிரிஞ்சிரும். எல்லாமே ஒரு ரூல்ஸ் இருக்காது. அவன் வந்து ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டெவலப் பண்ணி ஒரு வாரை க்ரியேட் பண்ணி தனித்தனி நாடாக பிரிஞ்சிடும். ஸோ இந்தியான்ற ஒரு யூனிட்டியே இருக்காது. ஸோ இந்தியான்ற ஒரு யூனிட்டியை க்ரியேட் பண்ணுறதே இந்த கான்ஸ்டியூஷன் தான்.